கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் செப்டம்பர் 8, 2024 வாசகங்களை பார்க்கிறோம். முதல் வாசகம் நமக்கு இசையா சாகமத்திலிருந்து 35ஆம் அதிகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனங்களிலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். இந்த வாசகம் கோழைகள் சரி செய்யப்படுவது, கிறிஸ்தவ கோழைகள் இயேசு கிறிஸ்துவினால் சரி செய்யப்படுவதை பற்றி குறிப்பிடுகிறது. ஏனென்றால் இன்று கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் ஞானிகளைப் போலவும் விவேகிகளைப் போலவும் அறிவுள்ளவர்களைப் போலவும் போதனை செய்வதிலும் மற்ற பெரிய காரியங்களை எடுத்து அந்த திருச்சபையின் காரியங்களை எல்லாம் செய்வதிலும் பராக்கிரமசாலிகளாக நிறைய பேர் இருக்கிறார்கள். பெரும்பாலும் போலிகளாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் ஏன் இவர்களெல்லாம் போலிகள் என்று சொல்கிறோம்? பெரும்பாலானவர்கள் போலிகள். ஏனென்றால் கிறிஸ்து கொலோசியர் 2:3 நம்ம பார்க்கிற பிறகு பவுல் சொல்றாரு, அந்த மறைபொருளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். போதனைகள் 1000 இருக்குது, வழிபாடுகள் 1000 இருக்குது. ஆனா உண்மையான மறைபொருளை, அதாவது மறைந்துள்ள அந்த பரிசுத்த பொருள், அந்த உண்மையை நீங்கள் அறியவில்லை எனில் அது மேலோட்டமாக எல்லாம் போலித்தனமாக எல்லாம் போய்விடும். ஒலிக்கும் வெண்கலம் போல. என்ன அந்த மறை உண்மை? பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவே அந்த மறை உண்மை. ஆகவே அந்த கிறிஸ்துவில் தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே நிறைய வழிபாடுகள், நிறைய காரியங்கள், நிறைய கூட்டங்கள், திருச்சபையினுடைய பல புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி நிரல்கள் பலவைகள் நடந்தாலும் கிறிஸ்து அங்கு வெளிப்படவில்லை என்றால், இறை வார்த்தையினுடைய வெளிச்சம் அங்கு உண்டாகவில்லை என்றால் அவை அனைத்தும் வீண். ஆகவே இந்த மக்களை பார்த்து, இந்த கோழைகளை பார்த்து, தைரியம் அற்றவர்களை பார்த்து, அதாவது கடவுளில் தைரியம் கொள்ள வேண்டிய அந்த நிலையிலிருந்து பின்தங்கி இருக்கிறார்களே, உண்மை பேச தயங்கி கொண்டிருக்கிறார்களே, இவர்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. முதல் வாசகம் சொல்லுகிறது, உள்ளத்தில் உரமில்லாதவர்களை நோக்கி உறுதியாயிருங்கள், அஞ்ச வேண்டாம், இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருகிறார், வந்து கைமாறு கொடுப்பார், கடவுள் தாமே வந்து உங்களை மீட்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறது. உங்களை பார்த்து இந்த வார்த்தை வரல, உள்ளத்தில் உரமில்லாதவர்களை பார்த்து, அதாவது கோழைகளை பார்த்து, தைரியம் இல்லாதவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொல்கிறது. யாரை சொல்லுகிறது இந்த வார்த்தை? இந்த வார்த்தை இன்று நம்மை தேடி வருகிறது, நம்மை சொல்கிறது. என்ன சொல்லுகிறது? அப்பொழுது குருடருடைய கண்கள் திறக்கப்படும், செவிடரின் காதுகள் கேட்கும் ஆற்றல் வரும். அப்பொழுது முடவன் மான் கன்று போல் துள்ளுவான், ஊமைகளின் நாக்கு மகிழ்ச்சியால் பாடும். பால் வழியில் நீர் ஊற்றுகள் பீரிட்டு கிளம்பும், பாலை நிலத்தில் நீரோடைகள் வழிந்தோடும். கொதிக்கும் மணல் பரப்பு நீர் நிறைந்த குளமாகும், வறண்ட பூமி நீரூற்றுகள் நிறைந்திருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 600 வருஷம் கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால இதை எழுதினாரு. கிறிஸ்து வந்தார், இந்த காரியங்களை செய்தார். ஆகவே அவர்தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், காலம் நெருங்கிவிட்டது, மனம் திரும்புங்கள், நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே அவர்தான் ஊமைகளை குணப்படுத்தினார். அவர்தான் முடவர்களையும் செவிடர்களையும் உயிரற்ற பிணங்களையும் அவர் குணப்படுத்தினார், அவர் சரி பண்ணினார் என்று பார்க்கிறோம். அந்த ரிப்பேர் ஒர்க் பண்ணினார், அந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணார் என்று பார்க்கிறோம். இவ்வாறாக அங்கு நடந்தது. அப்போ ஒரு 3 வருஷம் அதை செஞ்சுட்டு அவர் போயிட்டார். உலகத்தை பொறுத்த முடிய அப்படித்தான். அந்த 3 வருஷம் அவர் ஏதோ நிறைய பண்ணியிருக்கார், போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சிலுவையில் அறைந்து அவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் உனக்கும் எனக்கும் இந்த வார்த்தைகள் அவ்வாறானதா? இல்லை. இந்த வார்த்தைகள் நம்முடைய அழைப்பை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நாம் எதற்காக இங்கு நாம் அழைக்கப்பட்டோம்? இந்த உலகத்து மக்களுக்கு இவற்றையெல்லாம் சொல்லி அவர்களுடைய குருட்டுத்தனங்களையும் செவிட்டுத்தனங்களையும் முடக்குவாதத்தையும் ஊமைத்தனத்தையும் நாம் குணப்படுத்த நாம் கருவிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து அன்னைக்கு மட்டும் செஞ்சுட்டு மேல போய் உட்கார்ந்துட்டாரா? இன்னைக்கு என்ன நடக்குது? அப்போ இயேசு கிறிஸ்து திருச்சபையின் உடலாகவும் நாம் உறுப்புகளாகவும் இருக்கிறோமே. அப்போ இந்த உறுப்புகள் தங்களுடைய வேலையை செய்யவில்லை என்றால் அந்த உடல் கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். இயேசு கிறிஸ்துவாச்ச எப்படி கோமா ஸ்டேஜுக்கு எப்படி போக முடியும்? போயிடும். நசரேத்தூர்ல இயேசு போனாரு, அவருடைய சொந்த ஊர்ல. அங்கே அவர்
அவருடைய விசுவாசமின்மையினால் அவரால் மேற்கொண்டு எந்த புதுமையும் செய்ய இயலவில்லை. அப்படி போட்டிருக்குல்ல, இயலவில்லை, முடியவில்லை. விசுவாசமின்மையினால் இருப்பவர்களுக்கு அங்கு எதுவாகவும் அவர்களால் செய்ய முடியவில்லை. முடியவில்லைன்னா ஹீ இஸ் ஹெல்ப்லெஸ்ங்கிற மாதிரி போயிடுதா. அவருக்கு அது இயலாத காரியமா அவர் செய்யால் முடியும். ஆனால் நீ அதற்கு ஒத்து வரவில்லை என்கிற பட்சத்தில், உனக்கு விசுவாசம் இல்லை என்கிற பட்சத்தில், நீ அவரை நம்பவில்லை என்கிற பட்சத்தில் உன்னிடம் அவர் எதுவும் செய்ய மாட்டார்னு அர்த்தம். அதனால்தான் அவருடைய சொந்த ஊரில் அவர் அதை செய்யவில்லை என்று வருகிறது. பாருங்க, இன்னைக்கு இந்த இரண்டாம் வாசகத்தை நம்ம பார்ப்போம். இரண்டாம் வாசகமும் நம்மை ஒரு மாதிரி மனம் திரும்ப அழைக்கிற ஒரு வாசகம். இந்த வாசகம் யாகப்பர் எழுதிய திருமுகம், அதிகாரம் 2 வசனங்கள் 1-5 ஏற்றத்தாழ்வுகள் பற்றி பேசுகிறது. இந்த மனிதனுடைய இந்த உலகத்திலே வாழ்கின்ற நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் பற்றி பேசுகிறது. அப்படின்னு நாம நினைச்சிட்டு இந்த வாசகத்தை விட முடியாது. இது ஏற்றத்தாழ்வுகள் அற்ற அந்த மனப்பான்மையிலிருந்து வெளிவந்த ஒரு கிறிஸ்தவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவால் சரி செய்யப்பட்ட, குணமாக்கப்பட்ட, தொடப்பட்ட, என்கவுண்டர் செய்யப்பட்ட ஒரு கிறிஸ்தவனால் எப்படி மற்ற மனிதர்களைப் போல உயர்வு தாழ்வு ஜாதி ஏற்ற தாழ்வுகளை பார்த்து அதே போன்று இவனும் நடப்பானா? முடியாதில்ல. அப்படித்தான் இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது. என் சகோதரர்களே, மாட்சிமை மிக்க நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் உள்ள நீங்கள் மக்களின் தோற்றத்தை பார்த்து அவர்களை நடத்தாதீர்கள். நீங்கள் கூடியுள்ள இடத்தில் பொன்மோதிரம் அணிந்து பகட்டான உடை உடுத்திய ஒருவன் வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுவோம். அழுக்கு கந்தையோடு ஏழை ஒருவனும் அங்கே வருகிறான். பகட்டாக உடுத்தியவனை பார்த்து, ஐயா தயவு செய்து அங்கே அமருங்கள் என்று கவனித்துக் கொள்ளுகிறீர்கள். ஏழையிடமோ அடே அங்கே நில் என்கிறீர்கள், அல்லது தரையில் உட்கார் என்று சொல்லுகிறீர்கள். இப்படி உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தவறான முறையில் தீர்ப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பு சகோதரர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகினர் கண்ணுக்கு ஏழையாய் உள்ளவர்களை கடவுள் விசுவாசத்தில் செல்வமுடையவர்களாக்கவும் தம் மீது அன்பு செலுத்துபவர்களுக்கு வாக்களித்த அரசில் உரிமை தரவும் தேர்ந்து கொள்ளவில்லையா? இது ஆண்டவரின் அருள் வாக்கு. அப்படி தேர்ந்து கொண்டாரா? தேர்ந்து கொண்டார் தானே. பணக்காரனும் லாசரும் இருந்தார்கள். லாசர் எங்கே இருந்தான்? மேல் பாதாளத்திலே இருந்தான், மேலே இருந்தான், ஆபிரகாமின் மடியில் அமர்ந்து இருந்தான். அப்படித்தானே? ஆமா. அந்த பணக்காரன் எங்கே இருந்தான்? கீழ் பாதாளத்திலே இருந்து மேலே இருந்து ஒரு சொட்டு தண்ணி விழுமான்னு பார்த்து கொண்டு இருந்தான். ஆக இங்கே அவன் சுகபோகங்களில் வாழ்ந்த மனிதனை, கீழேயும் ஒன்றுமே இல்லாதவனை கடவுள் உயர்ச்சியும் வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அவ்வாறு இருந்தது? ஏனென்றால் அவன் பணத்தை அவன் விட்டுவிடவில்லை. பணத்தின் மிதப்பில் ஏழையை அவன் கண்டுகொள்ளவில்லை. தனக்கென்று மட்டுமே அவன் வாழ்ந்த மனிதனாக இருந்தான். அப்கோர்ஸ் அந்த லாசர் யார் மடியில் உட்கார்ந்திருந்தார்? ஆபிரகாம் மடியில் உட்கார்ந்திருந்தார். ஆபிரகாம் ஏழையா பணக்காரனா? மிகுந்த செல்வந்தன், மிகுந்த பெரிய பணக்காரன். ஆக பணக்காரன் என்பது இங்க முக்கியமல்ல, ஆனால் பணத்தின் மீது இருக்கிற பற்று. இதற்கு மேலான வாழ்வு உண்டென்று ஆபிரகாம் விசுவசித்தான். அதான் நம்ம பார்க்கிறோம். ஆக இங்கே வழிபாடுகளும் மற்ற நிகழ்ச்சிகளும் பெரிய பெரிய செலிப்ரேஷன்ஸும் நம்ம சர்ச் கேம்பஸ்குள்ள, நம்ம சபைகளுக்குள்ளே, நம்முடைய மண்டபங்களுக்குள்ளே நடந்தேறும் பொழுது கிறிஸ்துவானவர் அங்கே வெளிப்படவில்லை என்றால், கிறிஸ்து என்பவர் அதன் மையமாக இல்லை என்றால், கிறிஸ்துவின் வார்த்தைகளால் கவரப்பட்டு நாம் அந்த இடத்திலிருந்து வெளியேறவில்லை என்றால், அங்கு நடந்தவைகள் அனைத்தும் வீணாகி போகிறது. இதுதான் பணக்காரத்தனம் என்கிறது. வெறும் பணம் அல்ல, இதுவும் பெரிய பணக்காரத்தனம். நான் அடிக்கடி சர்ச் போறேன், அடிக்கடி நான் பண்றேன், அடிக்கடி நான் அந்த இதுக்கு போறேன், எல்லாமே என் கைப்பிடியில் இருக்கிறது, கடவுளே என் கைப்பிடியில் இருக்கிறதை போல நிறைய பேர் பேசுகிறதை பார்க்கிறோம். திமிராக பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு நீ இயேசுவை பத்தி சொல்லுவியா? இயேசு நான் இப்படியா பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, எங்கிட்டே வந்து பேசுறியா நீ? இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இப்பேற்பட்ட மனிதர்களை ரிப்பேர் செய்யறார். இன்னைக்கு நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம், ரிப்பேர் பண்றார். ஆல்ரெடி யூ நோ வெரி வெல். ஆஹா, இங்க வா, உனக்கு யாருன்னு காமிக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு 2ஆம் வாசகத்துல இந்த ஏற்றத்தாழ்வுகள் பத்தி பேசுகிறது.
பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏழைகளை, அதாவது அந்த அறிவில் ஏழைகளை, எளியவர்களை, அந்த முடவர்களை தேர்ந்து கொண்டு அவர்களை எப்படி மாற்றினார்? அப்போஸ்தலர்களாக பீட்டர், யாகப்பர், யோவான், பாருங்க எப்படி மாற்றினார் அவர்களை மாற்றினார். அவர்களை அந்த 12 பேர் அல்ல, அந்த 3 ரொம்ப தனியாக வைத்துக் கொண்டார் இல்லையா? ஒரு தனியாக உயர்த்தினார் தானே? ஆமா. அப்போ மத்தேயுவை விட, யூதாசை விட, பணங்களில் இருந்தவர்களை விட, இல்ல அந்த முரட்டு சீமோனை விட, இந்த ஏழ்மையில், இந்த மண்டையில ஏழையா இருந்தவர்களை அவர் எப்படி உயர்த்தி வைத்திருந்தார்? ஆமா. அப்போ அங்கே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அவர்கள் பேசிய அந்த பேச்சில் 3000 பேர், 4000 பேர் மனம் திரும்பியதை பார்க்கிறோமே. அதான் இந்த வாசகம் சொல்லுகிறது. எப்பேற்பட்டவர்களை கடவுள் எப்படி வைக்கிறார்? அப்ப நீ யாராக இருக்கணும்? நீ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளும் இந்த மாதிரி நெளிவு சுழிவுலாம் பார்த்து நீ அப்படி கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி நீ உன்னை பெரியவனாக, உன்னை பெரியவனாக நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னை எங்கே வைப்பார்? கீழே பாதாளத்தில் வைப்பார். அப்கோர்ஸ் நீ எல்லாமே செய்யற, பட் நீ பாதாளத்துக்கு போவ. அதுதான் இல்ல. அப்போ பெரியவராக இருப்பவர்கள் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தன் பணத்தில் இருந்து தன்னுடைய எல்லாற்றையும் விட, தன்னுடைய ஒரே மகனை விட கடவுளை முதலாக கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவருடைய அந்த உறுதியில் தங்கியிருந்தார் என்று பார்க்கிறோம். பவுலை நாம் பார்க்கிறோம். பவுல் மிகப்பெரிய ஞானமுள்ள அந்த மனிதன். ஆனால் அவருடைய அந்த மறைநூல் அறிவு கிறிஸ்துவை காண முடியாதபடி அந்த அறிவு மறைத்திருந்ததை பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவை காண முடியாதபடி அவருக்கு தடையாயிருந்தது என்ன? அந்த தற்பெருமையும் அந்த ஞானமும். எனக்கு தெரியும், கடவுள்னா எனக்கு தெரியும், மறைநூல்னா எனக்கு தெரியும், என்னன்னு தெரியும், நான் கமாலியல்கிட்ட படிச்சவன், அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நான் யார் தெரியுமா, டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறவன், நான் பெரிய ஆள் என்கிற அந்த தனம், அந்த கர்வத்தின் அடையாளம். அந்த குதிரை, அதுல அவர் போறார், கர்வத்தில் போறார். குதிரை ரொம்ப உயரமானது இல்லை, சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் உயரமா இருக்கும். அப்படி ஜாம்பன போகும்போது கடவுள் அந்த கர்வத்திலிருந்து அவரை அடித்து கீழே தள்ளினதை நாம் பார்க்கிறோமே. கீழே விழுந்த பிறகு அவருடைய குருட்டுத்தனத்தை அவர் காண்பித்தார். இல்ல, குருடனி, you are blind. Why you are blind? You can't see Jesus Christ. நீ படித்த அந்த மறைநூல்களிலிருந்து கிறிஸ்துவை காண நீ விட்டு விட்டாய். நீ செய்கிற வழிபாடுகள் அது இதுல எல்லாமே நீ ரொம்ப சூப்பரா பண்ற. So you are so proud, but you are losing Jesus Christ. நீ ஜீசஸ் கிறிஸ்துவை காணவே இல்லையே, அதை நீ அறிந்து மற்றவர்களுக்கு சொல்லவே இல்லையே, உன் கண் குருடா இருக்கிறது. ஆகவே அந்த குருட்டுத்தனத்தை பவுலுக்கு காண்பித்தார். அவரை அனனியாட்ட போயிட்டு அது அவருடைய வெளிச்சத்தை கொடுத்தார். ஆகவே பவுல் உணர்ந்து கொண்டான், இப்பொழுது கிறிஸ்து தான் முதல் என்று, மற்றவர்கள் எல்லாம் குப்பை என்று சொன்னார் பவுல். பாருங்க, இன்னைக்கு அப்படி சொல்வதற்கு திருச்சபையில நிறைய பேர் இருக்கிறோமா? இல்ல, கடவுள் தான் முதல், கிறிஸ்து தான் முதல், வார்த்தை தான் முதல், இப்படி சொல்வதற்கு நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆகவே கடவுள் நமக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளத்தை பிக்ஸ் பண்ணி ஆகணும். இந்த வாசகம் நம்மை தேடி வருகிறது. பாருங்க, இன்னைக்கு நம்ம 3வது வாசகத்துக்கு நம்ம போலாம். நற்செய்தி, மார்க் எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 7 வசனங்கள் 31 37 முடிய. மீண்டும் தீர் நாட்டை விட்டு சீதோன் வழியாக தெக்கப்போலி நாட்டின் நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார் இயேசு. எங்கிருந்து எங்க வராரு? கலிலேயா கடலுக்கு வராரு. எங்க? தீர் நாட்டை விட்டு அவர் தெக்கப்போலி வழியாக வந்து கடலுக்கு வருகிறார். ஏற்கனவே நமக்கு தெரியும், ஏற்கனவே கலிலேயாவில் இருந்து வந்து கலிலேயா கடலில் இறங்கி தெக்கப்போலிக்கு வந்திருந்தார். ஏற்கனவே ஒரு தடவை வந்திருந்தார். இன்னைக்கு ரிவர்ஸ்ல வராரு, நம்ம படிக்கலாம். செவிடனும் திக்குவாயனும் ஆகிய ஒருவனை அவரிடம் கொண்டு வந்து அவன் மீது கையை வைக்குமாறு அவரை வேண்டினர். அவர் அவனை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவன் காதுகளில் விட்டு உமிழ்நீரால் அவன் நாவை தொட்டார். பின் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவனை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவன் காதுகள் திறக்கப்பட்டன, நாவின் கட்டு அவிழ்ந்தது. நன்றாக பேசினான். இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். எவ்வளவுக்கு அவர் கட்டளையிட்டாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் அதை விளம்பரப்படுத்தினர். அவர்கள் மிகவும் அழைத்து போய் எல்லாம் நன்றாக செய்திருக்கிறார், செவிடர் கேட்கவும் ஊமைகள் பேசவும் செய்கிறார் என்று கூறினர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? Oh, he's doing marvelous things. Yeah, he's a great man. Wow, 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 wow. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது இதுவா இன்னைக்கு அவசியம்? இது அவசியம் இல்லை. இது அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு நாம யார்? அவர் கடவுள், கடவுளின் மகன். அவருக்கு நாம சர்டிபிகேட் கொடுப்போமா?
பட் ஏன் இவங்க இந்த மாதிரி செய்யறாங்க? பிகாஸ் தே ஆர் போலி பீப்புள். They are not holy. They are poly people. Why they are poly people? Listen. பாருங்க, தெக்கப்போலிக்கு ஏற்கனவே ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னேன். எப்போ வந்தாரு? அவர் தெக்கப்போலிக்கு வந்து இறங்கின உடனே மார்க் எழுதிய சுவிசேஷத்தை நம்ம பார்க்கிறோம், 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம்ல. தெக்கப்போலிக்கு வந்த உடனே அவர் அந்த கரையில இருந்து இறங்கி அவரை நோக்கி ஒருவன் வந்தான். எங்கிருந்து வந்தான்? கல்லறைகளிலிருந்து வந்தான். இந்த வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு கல்லறையிலிருந்து வரல, கல்லறைகளில் இருந்து. நிறைய பேர் தானே வர முடியும். கல்லறைகளில் இருந்து ஒருவன் வந்தான். இந்த வார்த்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? புரிஞ்சுக்கணும்ல. கல்லறைகளில் இருந்து பேய்கள் எல்லாம் கிளம்பி அவன் மேல் வந்து அவன் ஒருவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பே வருகிறான். வந்து அவன், என்னப்பா இப்போ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, கடவுளின் மகனே, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆதாம் காலத்திலிருந்து இந்த உலகம் எங்களிடம் தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் தானே ஆட்சி செய்து வருகிறோம், ஏன் திடீரென்று இப்பொழுது வந்திருக்கிறோம், உமது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொன்னான். உண்மையில அவன் சொன்னது சரிதானே, அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. எப்பொழுது அவர் நேரம் வருகிறது? 2ஆம் வருகையில் அவர் வர வேண்டும். ஏன்? அவன் அவரை பார்த்தவுடன் தெரிந்து கொண்டான், ஆஹா, நம்மளை துரத்துறதுக்கு வந்துட்டாரே, நம்ம டைம் இன்னும் ஆகலையே, ஆனா ஏன் வந்தார் பாருங்க. அவர் சாத்தான் எப்பொழுது கட்டி வைக்கப்படுவான்? 2ஆம் வருகையில் கிறிஸ்து வந்து சாத்தானை பாதாளத்தில் கட்டி வைப்பார். திருவெளிப்பாடு தானே சொல்லுது. அப்ப அது வரைக்கும் அவன் டைம் இருக்கு. ஆனா இப்ப வந்து நிக்கிறார் பாருங்க. அவன் சொன்னது எவ்வளவு கரெக்ட். 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இயேசு கிறிஸ்து வரல அவனை கட்டி வைக்க. அவன் இங்கேதான் இருக்கிறான். அவன் இங்கேதான் இருக்கிறான். பாருங்க, இந்த நேரத்துல அவரிடம் அவன் கேட்டுக்கொள்கிறான், எங்களை நீ துரத்த வந்தீரோ, ஓகே, நீங்க வந்துட்டீங்க, துரத்திடுவீங்க, ரைட். எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். என்ன ரெக்வெஸ்ட்? வேற எந்த நாட்டுக்கும் என்னை அனுப்பாதீர்கள். ஒரு ரெக்வெஸ்ட். 2வது ரெக்வெஸ்ட், இந்த நாட்டுக்குள்ளேயே என்னை வைக்கணும், தெக்கப்போலி நாட்டுக்குள்ளேயே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். பேர் என்ன? படை. நம்ம பார்க்கிறோம்ல, அவன் பேர் படை. அப்போ நம்ம என்ன சொல்றோம்? இந்த நேரத்தில் அவன் கேட்டு, ஏன் படை என்று சொல்லுகிறோம்? அவன் துரத்தப்பட்ட பொழுது அவன் 2000 பன்றிகளில் புகுந்தான் என்று பார்த்தான். 2000 பன்றிகளில் புகுந்து மாண்டு போனான். அப்பொழுது அங்கே நடந்தது என்ன? அவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி அந்த பேய்கள் அங்கே தான் இருக்கிறது. இப்போ அதை பார்த்தவுடன் அவர்கள் எல்லாம் பயந்தார்கள். அந்த ஊரில் எல்லாரும் பயந்து அந்த சம்பவம் நடந்ததை பார்த்து ஏதோ ஒரு பெரிய மந்திரவாதி வந்திருக்கிறார் என்று அவர்கள் பயந்து இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ளே விடவில்லை. இதானே அந்த தெக்கப்போலியினுடைய வரலாறு. ஊருக்குள்ளே விடவில்லை, அவரை திரும்பி போக செய்தார்கள். அவர் எதுவும் செய்ய முடியாமல் திரும்பி போனார். நாசரேத்தில் எதுவும் செய்ய முடியவில்லையே, இங்கே எதுவும் செய்ய முடியவில்லையே, திரும்பி போய்விட்டார். விசுவாசமின்மை இல்லை, அவர்கள் வேறு விதமாக பார்த்தார்கள். இன்று இந்த ஊரில் வேறு வழியாக வந்து, இந்த ஊரின் வழியாக வந்து அவர் இந்த கலிலியாவிற்கு ஏறுவதற்காக வருகிறார். ஆகவே பர்சனலி அவர் இன்டென்ஷன் இல்லை அந்த ஊருக்கு வரணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே அவரை வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்னைக்கு வந்துட்டார். இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஹா, இப்பேற்பட்டவர் வந்திருக்கிறார். ஏனென்றா பேயால் துரத்தப்பட்டவன், இயேசுவால் துரத்தப்பட்ட அந்த பேய்கள் துரத்தப்பட்ட அந்த மனிதன், அவனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை ஊருக்கே போய், உனக்கு இப்படி எல்லாம் நடந்ததுன்னு போய் உன் ஊர்ல சொல்லுப்பா, என் பின்னால நீ இப்ப வர வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. ஆகவே அவன் கொஞ்சம் பேர் ரெடி பண்ணியிருந்தான்ல. இன்னைக்கு அவங்க எல்லாம் வர்றாங்க. வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு மனிதனை கூட்டிட்டு கொண்டு வந்து, இந்த நற்செய்தியில் படைத்த தலைமேல் கை வையும் என்றார்கள். இவரை குணப்படுத்தணும்னு சொல்லல, இம்பார்ட்டன்ட், குணப்படுத்த சொல்லவே இல்லை. இவன் தலைமேல் கை வையும் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம் அதுக்கு? நமக்கு புரியுதா? நம்ம இன்னைக்கு நிறைய பேர் தலைமையில கை வைக்கிறாங்க. எதுக்காக கை வைக்கணும்? அவசியம் இல்லாத காரியம் அது அவசியம் இல்லாத காரியம். நிறைய பேர் அதை மட்டுமே வைத்து மற்றவைகளை விட்டு விடுகிறார்கள். ஒரு பொய்மையான ஒரு ஆசீர்வாதம் போல கொடுப்பதை போல ஒரு டிராமா அங்க நடக்கிறதே பார்க்கிறோம். நிறைய பேருக்கு இது குத்தும், சில பேருக்கு குத்திட்டு போ, ஐ டோன்ட் கேர். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் அவசியமற்ற காரியமாக இருக்கிறது. ஏன்? நாம் எதை சென்ற வாரத்தில் பார்த்தோமே, நாம கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை உண்கிற தன்மையை, அதாவது கிறிஸ்துவை காண முடியவில்லை, ஆனால் அவர் செய்யற மேலோட்டமான அந்த காரியங்களில் இருக்கிற அந்த ஈர்ப்பு இல்ல, எதை கேட்டாலும் கொடுக்கிறார். இன்னைக்கு பாருங்க, அவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொள்ள கூட, அந்த 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 புதுமையை பெற்றுக்கொள்ள கூட அவர் ரெடியா இல்லை. சும்மா கை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கை வைக்கிறது நிறைய பேர் வேண்டி கொண்டார்கள். ஏன்? அவர் செய்ய மறுத்து இருக்கணும் இல்லையா? அவர் செய்ய மறுத்து இருக்கணும், இல்ல அவர் கண்டுக்காம போயிருந்திருக்கணும். அதனால தானே அவரை வேண்டி கேட்கிறாங்க, கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள், கையை வைங்க.
அவன் ஏற்கனவே ஊமை இல்லை, அவன் பேசிட்டு தான் இருக்கிறான், அவனுக்கு திக்குவாய். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நிறைய பேருக்கு இருக்குது, பேச தெரியும், ஆனா இயேசு கிறிஸ்துவ பத்தி பேச சொன்னா வாய் திக்கிடும். ஜெபம் பண்ணுங்க, வாய் திக்கிடும். பாஸ்டரை கூப்பிடு, சாமியாரை கூப்பிடு, ஏன் உனக்கு திக்குவாய் இல்ல? அப்போ பாருங்க ஏன் இது நடக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இப்பேற்பட்ட ஊர், இந்த ஊர் நம்ம ஏற்றுக்கொள்ளாத ஊர், ஆகவே அங்க அவரால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே அவனை அங்கிருந்து அந்த கூட்டத்திலிருந்து விலக்கி தனியே கொண்டு போகிறார். அவர் இயேசு கிறிஸ்து அவரை கைவிட்டு விடவில்லை, முடியாது என்று சொல்லவில்லை, கேட்கப்பட்டு விட்டது. ஆகவே தனியே கொண்டு போய் அவனிடம் ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்றார். கைகளை காதுகளில் விட்டு குடைகிறார், வாயில அவருடைய எச்சில் எடுத்து வைக்கிறார். இப்படி சில காரியங்களை செய்து பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறார். பாருங்க, நம்ம கிறிஸ்தவத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து சொல்லனா பெருமூச்சுகளோடு நம்மை பற்றிய ஜெபங்களை நமக்காக அவர் அந்த அட்வொகசி பண்றார், அந்த ஏறெடுக்கிறார் என்று சொல்லி. ஏன் இந்த பெருமூச்சு? ஏன் மனம் திரும்பாத ஜென்மங்கள், மேலோட்டமான ஜென்மங்கள், வெளிவேஷமான ஜென்மங்கள், உள்ளே கிறிஸ்துவை கண்டுகொள்வதில்லை, ஆனால் வெளிவேஷமாக பல காரியங்கள் கிறிஸ்துவின் பெயரில் நடக்கிறது. உள்ளே கிறிஸ்து இல்லை. அதனால தான் கிறிஸ்துவ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் இங்கு இந்த காரியத்தை செய்கிறார். அங்கே பெருமூச்சு விட்டு திறந்திடு என்று சொல்றார். பி ஓபன்ட், இனிமே மூடாதன்னு அர்த்தம். பி ஓபன்ட், ஆல்வேஸ் பி ஓபன்ட், திறந்திரு. இயேசு கிறிஸ்து என் காதுகளை திறக்க நான் என்னை கையடிக்கிறேனா? இல்ல எனக்கு இந்த வழிபாடுகளே போதும், அதுவே போதும், இதுவே போதும், ஆராதனை அது இது போதுமா? இங்க என்ன நடக்கிறது? அப்ப ஏன் இங்க ஜாதி பிரச்சனை? ஏன் உயர்வு தாழ்வு? ஏன் நல்ல சாதாரணமா எல்லாத்தையும் பேச முடியல? ஏன் அவ்வளவு ரிசர்வ்? ஏன் இயேசு கிறிஸ்து இல்ல? ஆகவே இன்று என் காதுகள் திறக்கப்பட்டால் இந்த வார்த்தைகள் என் காதில் போய் விழும். ஆகவே என் காதில் விழுந்த இந்த உணவு செரிமானமாக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த எச்சில் வேண்டும், இல்ல அந்த சலைவா, தட் வில் நமக்கு அந்த செரிமானத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நமக்குள் வரும்பொழுது அவருடைய சலைவா அது நமக்கு செரிமானத்தை கொடுக்கும். அப்பொழுது நம்ம உடம்பு தெம்பாகும். அப்போ நம் வாயிலிருந்து நாம் முடவர்களையும் இந்த செவிடர்களையும் குணமாக்க வல்ல அந்த வார்த்தை நம்மிடமிருந்து வெளிப்படும். ஆகவே இதற்கு ஒருவேளை நீ சார்ந்திருக்கிற உன்னுடைய சபைகளோ உன்னுடைய இடங்களோ இந்த தெக்கப்போலி மாதிரி இருக்குதா யோசிங்க. அப்படின்னா கடவுள் உங்களை தனியா தான் கூட்டிட்டு போய் இந்த எக்ஸசைஸை பண்ண வேண்டி இருக்கும். கொஞ்சம் யோசிக்கலாமா? கொஞ்சம் யோசிக்கணும். கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமென்.